அதாவது ஜூன் 20க்குள்ளே அப்ரூவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். கவர்மெண்ட் மேலே கேஸ் போகிறதா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரீஷ். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரோ மறுபடியும் எஸ்பிஓ ஓப்பன் டேட் தானே அப்படின்னு சில பேர் மைண்டில் தோணியிருக்கும் நேரத்துக்கு. எஸ்பிஓ ஓப்பன் டேட் எனக்கு தெரியாது, பட் எஸ்பிஓ ஓப்பன் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்தது என்னென்னா, எஸ்பிஓ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில நிபந்தனைகள்லாம் வச்சுருந்தாங்க. எஸ்பிஓ சில ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும் அப்படின்னு சில நிபந்தனைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகாது, நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எஸ்பிஓ அக்கௌண்ட் பிளாக் ஆகிருக்கும். ஆனால் அக்செப்ட் பண்ணவங்களுக்குமே அக்கௌண்ட் பிளாக் ஆகிருக்கு. இதில் சில பேர் தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். எப்படின்னு தெரியல. அக்கௌண்ட் யார் யாருக்கு அன்பிளாக் பண்ணணுமோ, அதாவது எஸ்பிஓவில் யார் யாருக்கு கண்டினியூ பண்ணணும் ஆசை இருக்கோ அவங்களுக்குலாம் எஸ்பிஓ இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க SBOTVM@gmail.com நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் அன்பிளாக் ஆகிடும். அது எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபாலோ பண்ணிங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்க. கீழே கம்போஸ்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு டூன்ற இடத்துல SBOTVM@gmail.com டைப் பண்ணிக்கங்க. ஏண்டா எங்களுக்கு மெயில் கூட பண்ண தெரியாது, மக்கு பசங்க நினச்சியா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மெயில் பண்ணணும்னு தெரியும், ஆனால் ஃபார்மேட் எப்படின்னு தெரியுமா, அதை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஃபாலோ பண்ணிங்க. சப்ஜெக்டில் ரிக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. நான் இங்கே கீழே கொடுப்பேன், அதை அப்படியே டைப் பண்ணிங்க. இப்போது கம்போஸ் இமெயில்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்குள்ளே போய் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் நேம்னு போட்டு உங்கள் பேர் எழுதுங்க. அப்புறம் ஸ்டாஃப் ஐடின்னு போட்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி போயிட்டு எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு உங்களோட டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட எஸ்பிஓ ஐடியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. இதில் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். கீழே அப்புறம் பேக் ஸ்பேஸ் அழுத்தி கீழே ஐ நீட் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் ப்ளீஸ் அன்பிளாக் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. நான் இங்கே அதையும் கொடுப்பேன், நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்க. இது 3 கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. நேமு, ஸ்டாஃப் ஐடி, அப்புறம் ஐ நீட் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் ப்ளீஸ் அன்பிளாக் மை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அப்படின்னு கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சென்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு அப்டேட், எஸ்பிஓ இன்னும் 2 நாளில் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் சொன்னதா சங்கர் சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று நைட்டு. அதாவது ஜூன் 20க்குள்ளே அப்ரூவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். பட் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ஜூன் 20க்கு. இந்த ஒரு நாள் தாண்டிச்சுன்னா எஸ்பிஓ கவர்மெண்ட் மேலே கேஸ் போகிறதா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் அதில் தான் கொடுப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த நியூஸே நான் நேற்று நைட்டே நான் வாட்ஸ்அப் சேனலில் போட்டேன். ஏன்னா நைட்லலாம் வீடியோ பண்ண முடியாதுல்ல, அதனால் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோவும் உங்களுக்கு இந்த மாதிரி புரியாத கண்டென்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, புரிகிற மாதிரி நான் வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.